ரீசென்ட் டேஸ்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட எந்த வீடியோஸ், ரீல்ஸ் எது பார்த்தாலும், அதுல அவங்களோட மார்க்கெட்டிங்க்காக டேக்லைன்ஸா ஆர்கானிக், ஹோம் மேட், பிரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீ, நேச்சுரல் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்மள பல பேருக்கு இத பத்தின நாலேட்ஜ் கூட முழுசா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஆர்கானிக், இயற்கை விவசாயம் பண்றவங்கட்ட வாங்குறோம்னு சொல்லி தான் நம்ம பல வீடியோஸ்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தானா? இல்ல உண்மையிலேயே அவங்க அப்படிதான் பண்றாங்களா? இதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்னா நம்மளுக்கு அத பத்தின நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும். உள்ள எத்தனை பேருக்கு ஆர்கானிக்னா என்னன்னு தெரியும்? நேச்சுரல்னா என்னன்னு தெரியும்? ஆர்கானிக்னா என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இயற்கை வேளாண்மை. அப்படி கூட இல்ல, நம்மாழ்வார் வந்து இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ப்ராடக்ட் சேல் பண்றவங்க எல்லாரும் மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்றாங்க. ஹோம்மேட்னா ஆக்சுவலா நம்ம வீட்ல நம்மளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்படி செய்வோமோ அதே மாதிரி அவங்க ஒரு மினிமம் குவான்டிட்டியில செஞ்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வீட்ல இருந்தே சேல் பண்ணுவாங்க. அது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். சரி, பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னா என்னது? கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னா என்னது? பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்றது ஷெல்ஃப் லைஃப்காக, அதாவது ரொம்ப நாள் நம்ம வீட்டில் அந்த ப்ராடக்ட்டை வந்து வச்சிருக்கணுன்றதுக்காக அதில் ஒரு சில கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அப்படியே பேக் பண்ணி சேல் பண்ணுறது தான் பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அடிட்டிவ்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், கலர் அடிட்டிவ்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னது? அடிட்டிவ்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னா ஃப்ளேவருக்காகவோ இல்லை அந்த அந்த ஃப்ளேவரை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவோ எந்த விதமான கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணி அப்படியே பேக் பண்ணி கொடுக்குறது. ஒரு சில ப்ராடக்ட்ஸில் நோ ஆடட் சுகர்னு போட்டிருப்பாங்க. நோ ஆடட் சுகர்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டன்ட் மிக்சஸ், அதாவது நம்ம தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து அப்படியே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கோ அடல்ட்ஸ்க்கோ. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் பொதுவாக சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணாமல் நாங்கள் வந்து மிக்ஸ் மட்டும் கொடுக்குறோம், நீங்கள் வீட்டில் ஸ்வீட்டுக்கோ இல்லை சால்ட்டாவோ எப்படினாலும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலான்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸில் தான் நோ ஆடட் சுகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றி.